அந்த சினிமா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு. வீட்டுக்குள்ளே எப்படி? ஒரு டிவியில். அதில் வந்து வாரத்துக்கு ஒரு படம் போடுவாங்க. அந்த சினிமாவை பார்க்குறதுக்கு ஜனங்கள்லாம் கூடிடுவாங்க. காரணம் என்னென்னா, எல்லார் வீட்லேயும் டிவி இல்லை. யாராவது ஒருத்தர் வீட்டில் டிவி வச்சுருப்பாங்க. அந்த டிவியில் படம் பார்க்குறதுக்காக மக்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த வீட்டில் உட்காந்து படம் பார்க்குறது. வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் அப்படின்ட்டு சினிமா பாட்டு ஒரு 6 போடுவாங்க. அந்த பாட்டை ரசிக்கிறதுக்கு அத்தனை பேர் உட்காந்து பார்க்குறதும், அதில் சில பேர் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 10 பைசா 20 பைசா அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி அப்படியும் சில பேருடைய வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சினிமாவை VHS கேசட் வழியாக டிவி டெக்கு அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்மளுக்கு வேண்டிய படங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தொழில்நுட்பம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மேலும் வளர்ந்து என்ன ஆகி போச்சு, நம்ம எங்கெங்கே போகிறோமோ அங்கேயெல்லாம் நம்ம மொபைல்லையே என்ன படம் பார்க்கணுன்னு நினைக்கிறோம், என்ன ப்ரோக்ராம் பார்க்கணுன்னு நினைக்கிறோம், எதை வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறோம், எதை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாமே நம்ம கையில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு அதை பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இடங்கள் தான் மாறி மாறி வந்திருக்குதே ஒழிய, ஆனால் நம்மளுடைய ஆர்வம் இதுவரைக்கும் கொஞ்சம் கூட குறையலை. மேலும் மேலும் அது கூட ஈடுபாடோடு தான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான சினிமாவுக்கு இப்போ 100 வயசை நெருங்கிட்டு இருக்கு. இப்படி மக்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிற இந்த சினிமா எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இயல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களை தேடி வரும், நீங்கள் பார்த்து ரசிக்கலாம்.